அமைச்சர் பொன்முடியின் கருத்தை திமுகவினர் யாரும் ஏற்கவில்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சமத்துவ நாள் விழா பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 1384 பயனாளிகளுக்கு 9,62,22,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, சனாதானத்தின் அடிப்படை ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது, இதைத்தான் துணை முதலமைச்சர் கூறினார் என்றார். திராவிட கொள்கையை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் சனாதான கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர் புரூஸ், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.